ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா ஒளியே இல்லைனாலும் தரிசனம் இருக்கும். இன்னைக்கு நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான். தெரியுதா? கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இப்போது கன்னியம்மாவை கும்பிட முடியாமல் போனாலும் கன்னியை வைத்து கும்பிடும் நாள் வரும்போது உங்களின் ஆசீர்வாதமும் உதவியும் தேவை ஐயா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் என்னால் இயன்ற உதவின்னு சொல்ல மாட்டேன், என் கடமையை நிச்சயமாக செய்து தருவேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு கடந்து செல்கிறேன். ஒரு விளக்கு வாங்கி கன்னியம்மாவை நினைத்து கும்பிட்டு விட்டு அந்த விளக்கை முறைப்படி எடுக்கும்போது அந்த விளக்கை முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாமான்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நானே குழம்பிட்டேன். நிச்சயமாக அந்த தவறு செய்யவே கூடாது. கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடும் பொழுது நாம் முறைப்படி புது விளக்குத்தான் வாங்குவோம், பழைய விளக்கு அல்ல. ஆகவே நீங்கள் இப்பொழுது வாங்கக்கூடிய விளக்கை அப்பொழுது விற்றுக்கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். இன்னைக்கு கனவில் நான் ஒரு பெண்ணுக்கு பூ கொடுத்தது போல் கண்டேன். நல்லதா இல்லையா தெரியலை ஐயா. கணவர் வேற, ஹார்ட் பேஷண்ட், யாருக்கும் ஏதும் ஆகுமா ஐயா? எப்போவும் பயந்தே வாழ வேண்டியதாக இருக்கு ஐயா. கன்னி தெய்வம் மட்டுமே துணை ஐயா என்று அனுப்பியிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் பிள்ளை அச்சத்தை முதலில் தவிர்த்து விட வேண்டும். உன்னிடம் பயம் இருக்கும் வரை தெய்வத்தின் நெருக்கம் இருக்காது. உன்னிடம் அச்சம் இல்லாத பொழுது தெய்வம் உன்னோடு கூடவே இருக்கிறது என்றுதான் பொருள். ஆனாலும் கூட இந்த உலகம் அப்படித்தான், நம்மை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் நிம்மதியான தூக்கம் போய்விடும், நிம்மதியான உணவு போய்விடும். மொத்தத்தில் நம் உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே அன்பு பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. நம்மோடு நம் கன்னியம்மா இருக்கிறார்கள். நம்மோடு நம்மை வாழ வைப்பதற்காகவே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு பயணம் செய். நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவார்கள். உன் கணவனை நினைத்து வருந்தாதே. மிக விரைவில் நீ கன்னி தெய்வத்தை எடுத்து முறைப்படி வணங்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வங்கள் துணை. நமது அத்தைகள் அவர்களின் விழாவில் பங்கு பெறாதது எனக்கு மிகுந்த வருத்தம். இருந்தாலும் நான் நேரில் வந்து பார்த்தது போல ஐயா அவர்கள் அனைத்து பதிவுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். எனக்கு முழு மனநிறைவு. ஐயா, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. எங்களது கன்னி தெய்வத்தின் அருளால் எனது தங்கை 2 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். நாங்கள் இன்னும் கன்னி தெய்வத்தினை முழுமையாக எடுத்து கும்பிடவில்லை. ஆனாலும் கன்னியம்மா அவர்கள் எங்களோடு இருப்பதை நாங்கள் முழுவதுமாக உணர்கிறோம். கூடிய விரைவில் கன்னியம்மா அவர்களுக்கு பதியமைத்து வழிபட ஆவலுடன் இருக்கிறோம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று அனுப்பியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அந்த குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக விரைவில் கன்னியம்மாவை முறைப்படி எடுக்க வேண்டும் என்று பதியமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக விரைவில் பதியமைத்து அந்த கன்னி தெய்வத்தை நல்லபடியாக நீங்கள் வழிபட மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்திற்கு மாலையில் விளக்கு ஏற்றும் போது நாம் ஒரு சொம்பில் தண்ணீர் வைப்போம். பிறகு அது தீர்த்தமாக நமக்கு கிடைக்கும். இந்த தீர்த்தத்தை வெளியூரில் உள்ள எனது தங்கைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது 2வது மாத கர்ப்பிணியாக உள்ளார். கன்னியம்மா அவர்களின் தீர்த்தம் எனது தங்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். அப்படி செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கவில்லை. அப்படி முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தால் 100% அது தீர்த்தம். ஆனும் இன்னும் எடுக்காத பட்சத்திலும் நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது தீர்த்தமாகவே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யட்டும். அதை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் தாராளமாக. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்பா கன்னி தெய்வம் துணைப்பா.
அப்பா ஆடி 30 அத்தைகளோட திருவிழாவுக்கு நாங்களும் குடும்பத்தோட வந்திருந்தோம்ப்பா. வந்தோன்னா கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டோம்ப்பா. வந்து பார்த்தோம், அம்மாவை பார்த்தோம்ப்பா. வீட்டில் வந்து பார்த்தேன், அம்மாட்ட பேசிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன்ப்பா. உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி சரிம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்ப்பா வெளியில். இப்போ சமையல் ஆகிக்கிட்டு இருந்துச்சுப்பா. அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தப்பா சேரெல்லாம் எடுத்து போடலப்பா. அதனால் வந்துட்டோம்ப்பா. மறுபடியும் வந்துட்டு பிள்ளையா கடத்தரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்பா. அப்புறம் சாமி முறை நேரத்து கரெக்டாக வந்துட்டோம்ப்பா. தவறுமா. அத்தைகளை வணங்க தஞ்சாவூரிலிருந்து நீங்கள் அனைவரும் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்தவர்கள் அத்தைகளின் பதியில் முன்னக்கூட்டியே வந்தால் என்ன, வந்து நம்மளும் ஒரு பொறுப்படுத்தி கொண்டு அங்கே இருந்திருக்க வேண்டுமே தவிர கடைகளை சுற்றி பார்க்க சென்றிருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கன்னி தெய்வங்களை நம்பக்கூடிய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்படி போவது சரியா என்று கேட்டால் அது சரியல்ல. ஏன்னா நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மணி 2 மணிக்குள்ளே வந்திருப்பீங்க. அப்படி வந்திருந்தாலும் கூட நீங்கள் மாலை நமக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேலேயே அங்கே வேலை ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடும். நீங்கள் போயிட்டு 2வது வந்தீங்கன்னா என்ன நீங்கள் நேரடியாக சந்திச்சிங்களா? சந்திக்கவில்லையே. அத்தைகளின் பதியில் வந்து வணங்கிவிட்டு அப்படியே சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. அது மிகப்பெரிய தவறு. என்னை பார்த்து விட்டல்லவா நீங்கள் சென்றிருக்க வேண்டும். உடனே சொல்லிடுறாங்க, பதியில் நீங்கள் இருந்தீங்க, உங்கள் கையில் தான் பூ தந்தேன்னு சொல்லிடுறாங்க. தயவு செய்து அந்த நாள் மட்டும் ஆடி 30 மட்டும் என்னை மறந்து தான் நான் அங்கே பயணம் செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய பணிவிடைகள் வேலை மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அன்பு பிள்ளையே, மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். 4:30 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்களா, 4:30 மணி இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும்னு நினச்சேன். 4:30 மணி இருக்கும்னு சொல்கிறாங்க. வெளியே சென்றது தவறு. இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன், பதிலளிக்கிறேன். அத்தைகளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க பாப்பா. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே நின்னோம். அங்கனே தான் நின்னோம்ப்பா. பூ வாங்கிட்டு வந்ததுனால பூ வாங்கிட்டு வந்தவங்க மட்டும் உள்ளே கொடுக்கலான்னு சொல்லி நிற்க சொல்லியிருந்தாங்கப்பா. அங்கனே நின்னோம்ப்பா. அத்தைகளுக்கு பூ கொடுக்கறதுக்கே 1 மணி நேரம் நின்று இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ நேரம் நின்ன அந்த தாயோடைய தரிசனம் வேணும். அந்த தாய்க்காக கொண்டு வந்த பூவை ஒப்படைக்க வேண்டும். அந்த உணர்வோடு காத்திருக்க வேண்டுமே தவிர வெளியில் சென்றிருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த பதிவில் கேட்கக்கூடிய அத்தைகளை வணங்க வரக்கூடிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இனி உள்ளே வந்துட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்படாதுங்க. அத்தைகளின் பதிக்கு வந்தால் நிறைவடைந்த பின்பு வெளியில் செல்லுங்கள். எது எப்படியோ அத்தைகளை வணங்கிவிட்டு பிரசாதத்தை வாங்கிவிட்டு என்னை சந்தித்து சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்லுங்கள். அது சரியாக இருக்கும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அத்தைகளை வணங்க வருவது பெரிதல்ல. வந்தால் வணங்க வந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தோடு அவர்களிடத்தில் வரத்தை வாங்கி செல்வது தான் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி. மீண்டும் அவர்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் உள்ள பூ வச்சுருக்கவங்க மட்டும் கொண்டு வர சொன்னீங்கப்பா. இப்போ உள்ள வந்தேன்ப்பா. உங்களையும் பார்த்தேன். உங்கள் கையில் பூ கொடுத்தேன்ப்பா. பூ கொடுத்துட்டு உங்கள் கையை தொட்டு கும்பிட்டேன்ப்பா. காலைல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணுந்தாப்பா நினச்சிட்டு வந்தேன். அதுக்கெல்லாங்க அந்த நேரம் முடியலைப்பா. அப்புறம் அப்படியே பிள்ளைகளும் உள்ளே வந்துட்டான்ப்பா. எல்லாருமே அந்த நேரம் அத்தையில விளக்கேற்றி நீங்கள் சாமி விட்டுருக்க நேரத்தில் எல்லாருமே பார்த்தோம்ப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. அப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோம்ப்பா. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம். அப்புறம் நைட்டு கிளம்புனா தான் மறுபடியும் காலைல பிள்ளை வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம்ப்பா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுப்பா. பிள்ளையெல்லாம் உள்ள எல்லாருமே வந்து அந்த நேரத்துக்கு சாமி பார்த்தது கும்பிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுப்பா. ரொம்ப சந்தோஷமா. ஆனாலும் கூட நாம் இருந்து என்னை சந்தித்து விட்டு நான் முறைப்படி அனைவரையும் அனுப்பிவிட்டு வெளியூர் பிள்ளைகளை வழி அனுப்புவதற்கென்று வெளியே வருவேன். அந்த நேரம் என்கிட்ட பேசிட்டு கூட நீங்கள் போயிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இருந்தாலும் அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். 30வது வருஷம் அத்தைகளுக்கு சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கப்பா. தங்கமும் வெள்ளியுமா நிறையா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக நல்லா இருந்துச்சுப்பா. அத்தைகளோட விசேஷம் அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கா நிறையா உட்காந்துருந்தது அழகுப்பா. எல்லாரும் பட்டுப்பாவோட சட்டையில் விளையாண்டுக்கிட்டு உட்காந்துருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி நிறைவாக இருக்குப்பா. அது பெரிய ஆளுகளுக்கு புடவை கொடுக்குறதோட அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் கொடுத்ததாப்பா சூப்பர். நல்லா இருந்துச்சுப்பா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அது அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது என்பது அத்தைகளுக்கே கொடுப்பதாக அர்த்தம்.
மகிழ்ச்சி. உண்மைதான். ஆடி 30வது வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஆசையோடு அத்தைகளை வணங்கி போன வருடத்தில் அந்த விழாவை சிறப்பு செய்ய சில நல்ல காரியங்களை எல்லாம் அதிகப்படியாக செய்தோம். மோதிரம், கம்மல் மற்றும் கொலுசு இது போன்று பல பொருட்களையும் அத்தைகள் வழங்கினார்கள். அது அத்தைகள் தான் வழங்கினார்கள் என் மூலமாக என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை. வீட்டில் தினமும் மாலை கன்னியம்மாவிற்கு விளக்கு ஏற்றுகிறோம். ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் வெளியூருக்கு சென்று திரும்ப சில நாட்கள் ஆகும். சூழ்நிலைகளில் என்ன செய்வது? கன்னி தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றுவது எப்படி ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் நான் முதல்லையே பதிலளிச்சிட்டேன். பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன், அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த தெய்வத்திடம் நின்று உத்தரவை பெற்று நாங்கள் இன்று ஊருக்கு செல்கிறோம், வந்த பின்பு இங்கே தீபம் ஏற்றுவோம் என்று வணங்கிவிட்டு நீங்கள் சென்றாலே போதும். இதை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கும்பிட்டாலே போதும். அவங்களுக்கு அனைத்தும் அறிந்தவர்கள் தான் கன்னி தெய்வம். அனைத்தும் அறிந்தவர்கள் தான் கன்னி தெய்வம். அதை நீங்கள் அறிந்து கொண்டு அதை உணர்வு பூர்வமாக நீங்கள் வழிபடும் பொழுது அந்த தெய்வங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இது பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க. ஒரு நிமிஷம். என்ன பொடி எழுத்து, எப்படி வாசிக்க? கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. நான் மதுரையிலிருந்து தமிழ்ச்செல்வி ரூபினிஷா லைசால் அத்தைகளின் ஆசீர்வாதமும் என் மூத்த சகோதரிகள் விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதமும் கிடைக்க மனமுருகி வேண்டிக் கொள்கிறேன். கன்னி தெய்வங்களின் மகிமையை பற்றியும் அவர்களை வணங்கும் முறைகளை பற்றியும் தங்களின் மணிமணியான வார்த்தைகளாலும் கால நேரம் பாராமல் நம் குடும்ப உறவுகளை வழிநடத்தி கொண்டிருக்கும் தாங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமாக நினைக்கின்றோம். எங்கள் கன்னி தெய்வங்களில் முதல் கன்னி 3 மாதத்திலும் 2ஆம் கன்னி 1.5 வருடத்திலும் கன்னி தெய்வங்களாகிவிட்டார்கள். 20 வருடங்களுக்கும் மேலாக ஒரு ஜாதகர் கூறியபடி பெட்டி வைத்து அதில் 2 புடவைகள் வைத்து மற்றும் சில பொருட்கள் வைத்து வழிபட்டு வருகின்றோம். தங்களின் கன்னி தெய்வ சேனலை 160வது பதிவுகளை பார்த்துவிட்டேன். மேலும் பார்த்து கொண்டுள்ளேன். காலம் கடந்து தங்களின் கன்னி தெய்வ சேனலை காண நேர்ந்தது. மிகவும் வருத்தமாக இருந்தாலும் இப்பொழுதாவது கண்ணில் பட்டதே என்று சந்தோஷப்படுகிறேன். தங்களின் பதிவுகளை பார்த்த பின்புதான் நாங்கள் வழிபடும் முறையில் பல தவறுகள் உள்ளது என தெரிய வந்தது. இந்த ஆடி மாதத்தில் தான் 4 முக விளக்கு வாங்கி பட்டுப்பாவாடை சட்டை எடுத்து வைத்து வழிபட்டோம். ஆனால் முறைப்படி எடுக்கவில்லை. எனவே தாங்கள்தான் எங்கள் கன்னி தெய்வங்களை முறைப்படி காலனுக்கு போக்குவிட்டு தேங்காயில் நூல் கட்டி எடுத்து வழிபட வழிகாட்ட வேண்டும். நாங்கள் சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம். ஆனாலும் எங்கள் கன்னி தெய்வங்களே காப்பாற்றி வருகின்றனர். எனது தாயின் ஆப்ரேஷன் நேரத்தில் கூட அவர்கள்தான் இருபுறமும் நின்று கொண்டு இருப்பது போல் அம்மா கூறினார்கள். எங்கள் சொந்த வீட்டிற்கே வாடகை கொடுத்து குடியிருந்தோம். வீட்டை விற்க வேண்டிய நிலையில் இருந்தோம். எங்கள் கன்னி தெய்வங்களே வீட்டை காப்பாற்றி இப்பொழுது வீட்டை இடித்து நன்றாக புதிய வீடு கட்டும் அளவிற்கு முன்னேற வைத்துள்ளார்கள். இன்னும் நிறைய பேச வேண்டும், முடியவில்லை. இதுவே பெரிய பதிவு, மன்னிக்கவும் என்று அனுப்பியிருக்கிறார்கள். அற்புதமாக எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். மன்னிப்பு என்ற வார்த்தை தேவையில்லை. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு நம்பிக்கையான பிள்ளைகளிடத்திலே பேசும் பொழுது எனக்கு ஆனந்தமாக இருக்கும். கவலை வேண்டாம். விரைவில் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து நீங்கள் வழிபட மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அருகில் வந்து இருந்திருக்கிறார்கள் என்று கூறினீர்கள். அது ஒவ்வொரு கன்னி தெய்வத்தின் வேலையும் அதுதான்.
நாம் முடியாத காலத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனைக்குரிய நேரத்தில் இருக்கும் பொழுது நம் கன்னி தெய்வங்கள் நம் கூடவே இருப்பார்கள் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, நம்பி பிடியுங்கள். எப்பவும் ஒரே வார்த்தை தான். நீங்கள் நம்பி வணங்கும் பொழுது 100% அந்த கன்னி தெய்வங்கள் உங்களோடு இருந்து உங்களை வாழ வைப்பார்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஆடியோவுக்கு முன்பாக சில கேள்விகள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், வாசிக்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன், கன்னி தெய்வமே துணை. அண்ணா, ஒரு சந்தேகம். முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து பதியமைத்து வழிபடும் வீட்டில் உள்ள அனைவரும் வெளியூர் செல்ல நேர்ந்தால் 2-3 நாட்கள் பதியில் தீபமேற்ற முடியாமல் அப்படிப்பட்ட நேரங்கள் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறீர்கள். இதற்கு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒருவர் கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ஆகவே நீங்கள் இந்த பதிவை கேட்டவுடன் இந்த கேள்விக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். 2 கேள்விகளும் ஒரே கேள்வி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா வணக்கம். எனது துணைவியார் ஒரு கனவு ஒன்று கண்டிருக்கிறார். என்னவென்றால், ஒரு குழந்தை அழுக்கு துணியுடன் தலையில் எண்ணெய் தேய்க்காமல் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது ஒரு பெண், அங்கே போகாதே, இங்கே வா என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த குழந்தை அந்த பெண்ணின் மடியில் போய் அமர்ந்திருக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதாவது, உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வர முயற்சி செய்திருக்கலாம். அப்படி உங்கள் வீட்டிற்குள் வரும் பொழுது அதே கன்னி தெய்வத்தை வழிபட இன்னொரு குடும்பமும் இருந்திருக்கலாம். அவர்களுக்கும் அந்த கன்னி தெய்வம் பாத்தியப்பட்டிருக்கலாம். அவர்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டிருக்கலாம். அப்படி வழிபட்டிருந்தால் இந்த கன்னி தெய்வம் அங்கே சென்று விடுவார்கள். இதுதான் உண்மை. இந்த கனவின் அர்த்தம் நான் சொன்னது போல இருக்க 100% வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுவே ஒரு மாந்திரிகர்களோ யாரோ அப்படி அழைத்தால் இந்த கன்னி தெய்வம் அப்படி அவ்வளவு எளிதாக சென்று விடுமா என்றால் செல்லாது. இதுதான் உண்மை. உங்கள் குடும்பத்தில் வேறு யாரோ ஒருவர் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கலாம். அப்படி வழிபட்டு கொண்டு இருக்கவில்லை என்றால் நீங்கள் எடுத்து வழிபட்டு விடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அண்ணா, நான் திருப்பூரிலிருந்து உமாராணி. அண்ணா, 2 நாள் முன் கனவில் நான் உட்கார்ந்து பூ கட்டி கொண்டு இருக்கின்றேன். அப்பொழுது ஒரு ஆண்மகன் வேகமாக வந்து என் மடியில் படுத்துக்கொண்டு, இனிமேல் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று அழுகின்றார். அப்பொழுது நான் அவர் தலையை கோதி கொண்டு முத்தமிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது 2 பெண் குழந்தைகள் நிற்கின்றார்கள். அதில் ஒரு பெண் நல்ல அழகாக தெரிகின்றார். 2வது குழந்தை மங்களாக தெரிகிறது அண்ணா. அப்பொழுது ஒரு பெண் வந்து, இந்த குழந்தையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் கொண்டு போக மாட்டேன், நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றார். நீங்கள் அதாவது, ஒரு ஆண்மகன் வந்து உங்கள் மடியில் படுத்து கொண்டார் என்று கூறும் பொழுது அதை யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒருவராக கூட இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தவறான கனவாக இருந்தாலும் சரி, நல்ல கனவாக இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லை. ஆனால் 2வது கண்ட கனவு மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் 2 பெண் குழந்தைகள், 2ம் கன்னி குழந்தைகள், அதை ஒருவர் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்றால் கன்னி தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா வணக்கம். எங்கள் வீட்டில் இன்னொரு கன்னி தெய்வம் இருக்குது. அவங்கள முறைப்படி அழைப்பதற்கு வெள்ளை நிற சேவல் ஒன்று வளர்த்து வந்தோம். இன்று காலை மர்மமான முறையில் அது இறந்து விட்டது. வீட்டின் பின்புறம் இது எதனால் நடந்ததண்ணா என்று கேட்டிருக்கிறீர்கள். அதாவது, கன்னி தெய்வத்திற்கென்று நீங்கள் வைத்திருந்த சேவல் இறந்திருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் துஷ்டாவிகள் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி கண்காணிக்கும் பொழுது, வீட்டில் ஒரு உயிரை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது, அந்த இடத்தில் உங்கள் கன்னி தெய்வத்திற்காக வளர்த்து கொண்டிருந்த அந்த கோழி தன் உயிரை கொடுத்திருக்கிறது. இல்லைன்னா அந்த கோழியோட உயிரை அது எடுத்திருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது மாலை
5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஐயா, இப்படி கன்னி தெய்வத்திற்காக வாங்கி வைக்கப்பட்ட வெள்ளை சேவல் இறந்து விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று. உடனடியாக சென்று என்னொரு வெள்ளைச்சேவலை எப்படியாவது வாங்கி வைத்து விடுங்கள், ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே மாந்திரிகர்கள் வந்து விடுவார்கள், அதற்கப்புறம் நீங்கள் வெளியில் செல்வது சரியாக இருக்காது என்று கூறினேன். அவரும் ரொம்ப வேகமாக போய் ஒரு வண்டியில் முட்டை கூட பார்த்துச்சான். அவ்வளவு வேகத்தில் சென்று அந்த கோழியை வாங்கி வந்திருக்கிறார். அப்போ அவங்க வீட்டுக்கு நான் கண்ணி எடுத்த போகிறது வழக்கம் தானே, அதே மாதிரி கண்ணி எடுத்த பிறகு அங்கே போனேன். அவங்களுக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய உயிருக்கு வந்த ஆபத்து கோழியின் உயிரோடு போயிருக்கிறது. அதனால தான் எல்லாத்தையும் சொல்லுவேன், கண்ணி எடுக்கிற நாள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பைக்கில் இருந்து விழ வச்சிரும், ஏதாவது ஆபத்துகளை உருவாக்கிவிடும். உங்கள் வீட்டில் துஷ்டாவிகள் பிரச்சனைகள் இருந்தாலோ, உங்களுக்கு யாராவது செய்வினை அந்த மாதிரி ஏதாவது செய்திருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே பேய்களின் தொந்தரவுகள் இருந்தாலோ, தெய்வ கடாட்சம் இல்லை என்றாலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆக இந்த மாதிரியான பிரச்சனை வருவதை நினைத்து பயப்பட வேண்டாம். உங்கள் கண்ணி உங்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடையுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. ஐயா வணக்கம். எங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாவின் உடல்நிலை நன்றாக இல்லை. அவர் உடலில் இருந்து சம்பந்தமே இல்லாமல் மண், தலைமுடி போன்ற பொருட்கள் வருகிறது. இது செய்வனை மற்றும் துர் ஆன்மாக்களின் பிரச்சனை என்று தான் சொல்கிறாங்க. என் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்த்தாச்சு ஐயா. எங்களுடைய அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு நன்றாக தெரியும். கன்னியை வீட்டிற்குள் எடுக்க முடியாத சூழ்நிலை. விளக்கு மட்டுமே வைத்து தினமும் மாலை 6 மணிக்கு வணங்குகிறோம். வேறு எங்கு சென்றாலும் சரி செய்ய முடியவில்லை. அவ்வளவு பிரச்சனை. அத்தையின் திருவிழாவுக்கு அங்கே வரலாம் என்று நினைத்தோம். ஆனால் எங்கள் அம்மாவின் தந்தை தவறிவிட்டார், வர முடியலை ஐயா. இது எங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஐயா. அத்தைகளிடம் ஒரு முறை கேளுங்கள். அப்படி அவர்கள் உத்தரவு தரவில்லை என்றால் நான் இனி இது சம்பந்தமாக உங்களிடத்திலே எங்கள் அம்மாவை குணப்படுத்த கேட்டு வரவே மாட்டேன் ஐயா. எங்கள் அம்மாவிற்கு உயிருக்கு பிச்சை கேட்டு உங்களிடம் எங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்து என்று எத்தனையோ தடவை கேட்டுவிட்டேன். இனி அப்படி கேட்க மாட்டேன் ஐயா. நாங்கள் அவ்வளவு பாவம் செய்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். எனக்கு ஒரு முறை கேட்டு சொல்ல முடியுமா ஐயா? ஏனெனில் அவ்வளவும் அழுத்து விட்டது. கண்ணியை எடுக்க சரியான இடம் இல்லாததால், இடம் இருந்தால் இந்நேரம் எடுத்திருப்போம். பணம் எங்களிடம் இருந்தபோது காலன்போக்கு என்றால் என்னவென்று கூட தெரியாது. ஆனால் இப்போது அனைத்தும் தெரிந்தும் கையில் எதுவுமில்லாத நிலையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு தாருங்கள் ஐயா. கன்னி தெய்வமே துணை ஐயா என்று அனுப்பியிருக்கிறார். உண்மையாகவே உங்களுக்கு கெட்ட நேரம் மட்டுமல்ல, அந்த துர் ஆன்மாக்கள் உங்கள் வீட்டில் இருப்பதை நான் நன்கு உணர்கிறேன். உங்களுக்கும் தஞ்சாவூர் பக்கம்தான் நினைக்கிறேன். எனக்கு இது யார் அனுப்புனான்னு தெரில, அது நீங்களா திவாகராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதான், நீங்கள் பல முறை கேட்டிருக்கீங்க, என்கிட்ட பல முறை உங்களுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணிய நேரம் இருக்கா? உங்கள் ஊருக்கு வந்துட்டு நான் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், என்னை காண வாருங்கள் என்று நான் கூறும் பொழுது உங்களால் வர முடியவில்லை. அன்னைக்கு அது ஒரு 30 கிலோமீட்டர் சொச்சம்தான். ஆனால் இன்றைக்கி 500 கிலோமீட்டர் வரேன்னு சொல்கிறீங்க. அதுதான் மக்களே, தெய்வம் தேடி வரும் பொழுது அதை பயன்படுத்த தெரியாமல், தெய்வம் உங்களை தேடாத பொழுது நீங்கள் அவர்களை தேடி அலைவீர்கள். தேடி வரும் கன்னி தெய்வத்தை கையில் எடுத்து வழிபட்டு வாழ்வில் முன்னேற தெரியாமல் தேடாத பொழுது நீங்கள் அவர்களை தேடி அலைவீர்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு நடந்தது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நான் இருந்துக்கிட்டு, தம்பி உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் வாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திற்கு என்னை அழைத்து வந்திருப்பார்கள் அந்த கன்னி தெய்வங்கள். என்னை நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் வழி அனுப்பி வைத்திருப்பார்கள், பார்த்து வா என்று. அப்போ நான் வந்திருப்பேன், பார்த்துருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தெய்வங்களிடத்திலே ஒப்படைத்திருப்பேன். அதை அழித்தும் முடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இப்போ எத்தனை நாள் ஆச்சு அந்த பதிவு நீங்கள் எனக்கு அனுப்பி, அது கூட எனக்கு தெரியல. ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலையை நினைத்து பார்க்கும் பொழுது மனது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இப்போ நான் ஒரு முடிவோடு இருக்கேன். பேய்கள், சூனியங்கள், செய்வனைகள் எதுவாக இருந்தாலும் அவரவர் வீட்டு கன்னி தெய்வங்களை வைத்தே அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறேன்.
அத்தைகளுக்கு நான் நிறைய வேலை கொடுத்துட்டேன், எனக்கும் நிறைய வேலை பார்த்துட்டேன். எப்படின்னா பிறருக்காக உழைத்து 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 இரவு நேரங்களில் தூக்கமே இல்லை. இப்போ சிறிது காலங்களில் என்னுடைய உடம்பே குறைஞ்சிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 36 மணி நேரம், 20 மணி நேரம், 17 மணி நேரம் அப்படின்னு முழிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுச்சு. நிச்சயமாக அத்தைகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் அத்தைகள் என்னிடத்தில் தானாக சொல்வார்கள், எனக்கு மனநிலை தோன்றும், அப்படி தோன்றும் பொழுது நான் அழைக்கிறேன், நீங்கள் வாருங்கள். அப்படி அழைக்கும் பொழுது நீங்கள் வரவில்லை என்றால் தயவு செய்து இன்னொரு முறை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள். உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அன்போடு கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அப்புறம் ரொம்ப நாளாக பேசணும்னு குழந்தை இருக்கனால என்னால் பேச முடியலன்னா, நான் வந்து எப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு 5 நாள் வந்து என் கன்னி தெய்வத்துக்கு வந்து நான் வந்து விளக்கே ஏற்ற முடியல. அந்த மாதிரி அப்போ ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ஒரு சனிக்கிழமை காலையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அந்த டயத்தில் வந்து ஏதோ ஒரு அழுகிற குரல் போல் கேட்ட உடனே நான் வந்து என்ன அப்படி அழுகுனா குழந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இந்த பசுமாடெலாம் ஒரு மாதிரியாக அந்த மாதிரி ஆனால் எனக்கு வந்து அது வந்து அழுகிறது போல தான் கேட்குது. அப்போ நான் முழிச்ச உடனே என்னென்னா முழிச்சு பார்த்தோன்னா ஒரு குழந்த அருணா கயிறு கட்டி ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்த வந்து நிற்கிது, ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிது. நின்ற உடனே அதோட நான் எழுந்துட்டேன். காலையில் விடிஞ்சிருச்சு. அதோட சரின்னு சொல்லிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நான் உடம்புக்கு ஊற்றிட்டு நான் விளக்கு ஏற்றிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் கண்ணீட்டை நினச்சி நான் கும்பிட்டுட்டு, அம்மாவுக்கு அந்த குழந்தை யாருன்னு தெரியலையே, எங்கள் மாமனார் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார், எப்படி என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து பாவாடை சட்டையோடு வருவீங்களே, 8 வயசு குழந்தை 9 வயசு குழந்தையாக தான் அவங்க எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, வருவீங்களே, இந்த குழந்தை அன்னைக்கு என் பையன் வந்திருக்கையில் எட்டி பார்த்தது, இன்னைக்கு வந்து அழுகிற சத்தம் கேட்குது, அருணா கயிறு கட்டின மணிக்கு இந்த குழந்தை நிற்கிதே, அது என்னன்னு எனக்கு காமிங்க தாயேன்னு சொல்லி கும்பிடலாமா என்னன்னு நான் காமிங்க தாயேன்னு சொல்லிட்டு நான் படுத்திருக்கேன்னா. அப்போது அன்னைக்கு நைட்டு அந்த தலை தெரியல பாவாடை சட்டையோட அந்த குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு, ட்ரெஸ் இல்லாத குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கன்னித்தாயி எனக்கு கனவுல காட்சி கொடுத்தாங்க. தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றது போல் இருக்குதுன்னா அப்போ எனக்கு ஒரு சந்தோஷந்தான். ஆனால் எப்படி சொல்கிறது, முன்னாடியும் சொல்லியிருக்கேன், எங்கள் மாமியாருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணவங்க, அவங்க பிறந்த குழந்தை தான் இந்த பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய அப்போ தண்ணிக்கு தொட்டியில் போட்டுட்டு அவங்க தண்ணிக்கு போயிட்டாங்கன்னா, தண்ணிக்கு போயில நெல் அவிப்பாங்கல்ல ஊரில் வெளியில், அந்த மாதிரி நெல் வச்சுக்கிட்டு இருக்க அடுப்புக்குள்ளே அந்த குழந்தை போய் இறந்துருச்சு. வெந்து போய் அதில் பார்க்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது நான் இது ரொம்ப லாங்காக இருக்குது, சாரிண்ணா. அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல தான் எங்கள் வீட்டுக்கார் தான் ஃபஸ்ட்டு 5 ஆம்பளைங்க ஒரே ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணுல இந்த குழந்தை வந்து அவங்க மேலே வந்து சாமி போல் வரும். வந்து என்ன ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன், என் உடம்பு எரியுதுன்னே சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வந்து இதை கும்பிடலான்னு சொல்லல, எங்கள் மாமனார் கும்பிட விட மாட்டார். இல்லை, அது நம்ம வம்சம் வராது, அது இன்னொன்று. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார், இவன் தாம்மா பெரியவன், அதனாடி அதெல்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இல்லை. நான் நீங்கள் சொல்லி நான் விளக்கு வச்சு கும்பிடுற அன்னைக்கு அந்த நைட்டே நான் என்னைக்குன்னா சனிக்கிழமை கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு நால்முக விளக்கு வாங்கி நான் கும்பிட்டேன். அன்னைக்கு நைட்டே அந்த பாவலை சட்டை போட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க. எங்கள் கண்ணின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, எங்கள் மாமனாருக்கு அத்தை நிறையா பேர் இருக்காங்க, இங்கே தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க.
அப்பயே இந்த குழந்தையும் ட்ரெஸ் இல்லாம தான் தகுந்த மணிக்கு வந்து நிக்குது. இது யாருன்னு கேட்குறேன். எங்க மச்சினை பொண்டாட்டி, என் கொழுந்த பொண்டாட்டி இருக்குது. அது சொல்லுது இது வந்து என் தங்கச்சியுடைய பேத்தின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அதோட வரவே இல்லை. அதுக்கப்புறம் என் பையன் வந்திருக்கையில வந்து எட்டி எட்டி என் பையனை வந்து பார்த்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து எப்படின்னா அவங்க வந்திருக்காங்களா, இப்போ நான் வந்து உங்களை வச்சு வணங்கணுமா. ஏற்கனவே நான் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் மாமனாருடைய அத்தையை வச்சு நான் விளக்கு போட்டுக்கிருக்கேன். நான் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நான்முக விளக்கு வெறும் தண்ணி வச்சு தான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு இன்னும் அவங்க கல்யாணம் எடுத்து கொடுக்கல. அப்படி இவங்களை கும்பிட்றதா இருந்தால் கூட கும்பிடலாமா. அப்படி கும்பிட்றதா இருந்தால் கூட என் பையனுக்கு கல்யாணம் ஆகி என் மருமக வந்த உடனே நான் விளக்கு வச்சு கும்பிடலான்னு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அதை கும்பிடலாமா என்ன ஏதுன்னு நீங்கள் தான் அண்ணா சொல்லணும். பதிவே போடவே இல்லை. 424 இருக்குது, பதிவு போடலை. நான் முத்தாரம்மாவுக்கு மாலை போடுவேன், போட முடியாது சொல்ல. அப்போ என்னன்னு உங்கள்கிட்ட கேட்க நேரத்தில் ஒரு பதிவில் நான் கேட்டேன். ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க கேட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க கன்னி பிள்ளைங்களுக்கு அது இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் கும்பிடுங்க, முத்தாறு பார்த்துக்கிடுவாங்கன்னு சொன்னீங்க. அதோட நானும் திருச்செந்தூருக்கு போயிட்டு முத்தாரம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் மாலை இந்த வருஷம் போடலை, என்னால் முடியல, நான் போடுறேன்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டேன். ஆனால் உங்கள் பதிவு கேட்குற வட்டம்லாம் நீங்கள் சொன்னீங்க மருமகளுக்கு வந்தவங்களுக்கு வராதுன்னு சொன்னீங்க, தண்ணி வராதுன்னு. ஆனால் உங்கள் பதிவு நான் யதார்த்தமாக வேலை செஞ்சுக்கிட்டு நான் கேட்டாலே என் உடம்பு சிலுக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே தலைக்கேறினது போல் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. நான் சாரி இவ்வளோ இது போட்டுட்டேன். கன்னி தெய்வமே துணை ரூபினி சாத்தே லைசா அத்தைக்கிட்ட வேண்டுங்கன்னா என் பையனுக்கு நல்லபடியாக நல்ல பொண்ணாக என் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக அமையணும், நல்லபடியாக கல்யாணம் முடியணும். அந்த ஒரு கவலை எனக்கு இருக்குது. இது எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபிக்ஸு, ஆனால் வரலை. ஆனால் அந்த நைட்டு படுக்கையில் கொஞ்சம் வந்து அவர் சுயநினைவு இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அதான் அத்தைங்கள்ட்ட நல்லா வேண்டிக்கங்க, என் கண்ணிகிட்ட எல்லா கன்னிகள்கிட்டையும் வேண்டிக்கங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் சௌரியமாகணும். கன்னி தெய்வமே போற்றி, கன்னி தெய்வமே போற்றி, அத்தைமார்களே போற்றி, லைசா ரூபினிசா அத்தைமார்களே போற்றி. அண்ணா வணக்கம் அண்ணா. பதிவு போட உங்களுக்கு சௌரியில் என்ன நான் ஃபோன் பண்ணவண்ணா, ஃபோன் பண்ணி கேட்கலாமா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்கண்ணா. மகிழ்ச்சி அம்மா. பல நாட்களுக்கு பிறகு தான் இந்த உங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அதில் மாற்றுக்கருத்தில் பல மாதங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த கன்னியை வணங்க வேண்டுமா என்று கேட்டால் 100% நீங்கள் அதை வணங்கலாம். அதை வணங்காமல் இருந்தது தான் தப்பு. உங்களுடைய மாமனாருடைய எண்ணம் என்ன, அது நமக்கு பிறந்த பிள்ளை இல்லை, இன்னொருத்தனுக்கு பிறந்தது தானே அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். தாய் ஒருத்தி தானே, அப்போ அந்த தாயுடைய மக தானே அந்த கன்னி. அப்போ அந்த கன்னி யாரை தேடி போவா, தன் தாயை தேடி வருகிறாள். ஆக அதோடு போகிறதா என்று கேட்டால் இல்லை, நீங்களும் இருக்கிய உங்களையும் தேடி வருவா. ஏன்னா நீங்கள் அந்த வீட்டு மருமகா. ஆக அந்த கன்னி தெய்வத்திற்கு நீங்களெல்லாம் உறவினரா என்று கேட்டால் 100% உறவினர், நீங்கள் வழிபடலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எப்படி வழிபடணும்னு நினச்சாலும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் என்பதை தாழ்மையோடு கூறிக்கொண்டு, இதற்கு முன்பாக பேசின அந்த தம்பி, தஞ்சாவூரைச் சேர்ந்த தம்பி தாய்க்காக பேசினார். கலங்க வேண்டாம், நான் தான் பேய் விரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலைன்னு சொன்னனே தவிர நான் வந்து அதை ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் 30 மணி நேரம் 20 மணி நேரம் நான் உழைக்கிறேன். அதனால் முடியலைங்கிறதுனால அதை எனது என்னுடைய தொழிலும் அல்ல. நீங்கள் யாரையும் நம்பி காசு பணத்தை கொடுத்து ஏமாறாமல் உங்கள் கன்னி தெய்வத்தை மட்டுமே அனுதினமும் நம்பி பிடியுங்கள். குணமாக அந்த கன்னி தெய்வம் வழிகாட்டுவார்கள். அத்தைகளுடைய ஆசீர்வாதமும் அத்தைகளுடைய பார்வையும் இருந்தால் நிச்சயமாக அத்தைகள் என்னிடத்திலும் ஏதாவது கூறுவார்கள். நான் உங்களை அழைத்து அதை சரி செய்து விடுவேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை அண்ணா. உங்கள் பதிவுகளை கேட்க கேட்க ஆனந்தம். நான் முதலில் உங்களிடம் பேசும் பொழுது என் மனதில் நிறைய குழப்பங்கள், கவலைகள் இருந்தது அண்ணா. ஆனால் இப்பொழுது தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கின்றேன். யார் இருந்தால் என்ன, என் கன்னி தெய்வம் துணையோடு எல்லாத்தையும் கடப்பேன் என்று தைரியமாக இருக்கிறேன் அண்ணா. இதுவும் கடக்கும். குலதெய்வம் எது என்று தேடலில் இருந்த எனக்கு நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை குலதெய்வம் என்று காட்டிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று கூறியிருக்கிறார். அதாவது குழந்தைகளே குலதெய்வம்னு சொல்லலை,
குழந்தைகளாகிய கன்னி தெய்வங்கள் தான் குலதெய்வம் என்று கூறினேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது உங்களை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்பா, என் பேர் இந்திரா. இது மதுரை மாவட்டம் தான், தர்மசானப்பட்டி. எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஆமாம். அதில் ஒரு பொண்ணு போன வருஷம் நேரம் இது மாதிரி பேய் பிடிச்சது மாதிரி ஒரு மாதிரியா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் என்னென்னமோ ஆஸ்பத்திரிலையும் போய் பார்த்தோம். மறுபடியும் வாய் பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒருத்தவங்க இறந்தவங்க பேசுகிற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருச்சு. பேச ஆரம்பிக்கவுமே இந்த மாதிரி இந்த சாமி பார்க்குற ஓட்டையும் போய் பார்த்தாலும் அந்த பேய் பிடிச்சிருக்கும் இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு இந்த புள்ள வாயிலேயே சொல்லி நாங்களும் போய் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு பேசாமல் இருக்க. அப்புறம் மக்கியானாலும் அதே மாதிரியா ஆடிடும். ரொம்ப காசு செலவழிச்சுட்டு அதுக்கப்புறந்தே ஒரு இடத்துல போய் நாங்கள் பார்க்கையில தான் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி முனிதான் உங்கள் மாமியா என் மாமியா ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அவங்கள தொட்ட முனிதான் பிடிச்சி அந்த முனியும் உன் மாமியா அந்தப்பா உன் மக இதில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதை சரி பண்ணாரு. அதோட அந்த பிள்ளை சும்மா இருந்துச்சு. அதுக்கப்புறமே எங்கள் வீட்டுக்கு வந்ததும் இதாகவே இருக்கவுமே அப்புறம் அவரை வீட்டுக்கே கூப்பிட்டு பார்த்ததுல அவர் நூல் கட்டி எடுத்தார். என் மாமியா எங்கள் வீட்டு வெளியில் நின்றதை நூல் கட்டி எடுத்து போய் வெளியில் இது பண்ணி போட்டுட்டாரு. அப்போ வீட்டுக்குள்ளே தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் சாமியை வர வச்சார். வர வைக்கையில் எங்கள் சாமி குலசாமி கருப்பும் காமாட்சியும் அது வந்துருச்சு. அப்போ என்கிட்ட கேட்டார், அம்மா இன்னொரு பெண் தெய்வம் ஒன்று வருதுமா அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியல சாமி அப்படின்னாரு. இங்கே இறந்தவங்க என்ன ஒரு பெண் தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். வர வைக்கையில சாமி வர வைக்கையில வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட மக 2வது பிள்ளைக்கு அது வந்துச்சு. அவர் கரெக்டாக கன்னி முலையில நான் அந்த பொண்ணை கை வைக்க சொன்னார். கை வச்சது வண்ணையில வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு அந்த தெய்வம் அழுது இது பண்ணி இந்த குடும்பத்தை நல்லா வச்சுக்கிருவியா, நான் நல்லா வச்சுக்கிருவியா அப்படின்னு சொல்லிச்சு. அதோட சரிம்மா இந்த இடத்துல மஞ்சளை ஒரு தடவி ஒரு குங்குமத்தை வச்சுட்டு இந்த இடத்துல டெய்லி ஒரு விளக்கு ஏற்றி டெய்லி பால் வச்சு கும்பிடுமான்னு சொல்லிட்டு போனாரு. நான் அப்படிதான் வச்சு சாமி கும்பிட்டேன். அதோட என் மக மூத்த பிள்ளைக்கு மறுபடி அந்த பிள்ளை ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, மயக்கத்திலே இதாவே இருந்துச்சு. அப்புறம் இவரை நம்பாம நான் இன்னொருத்தவங்கிட்ட போய் என்னான்னு சொல்லி கேட்கையில அந்த பொம்பளை இந்த பெண் தெய்வம் வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சு கும்பிடலாமா நீனு, அதனாலதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொம்பளை என்னமோ பண்ணி விட்டுருச்சு. கடைசியில என் சின்ன மகளுக்கு வந்தது வராம போயிடுச்சு. அந்த தெய்வம் வராம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆசை நாங்க பார்த்தோமே அவங்க நீங்க ஆஸ்பத்திரியில அந்த கொள்ளைய போய் பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் பார்க்கவுமே சரியாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவரையே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு ஐயோ என் மகளுக்கு வரல, சின்ன மகளுக்கு வந்துச்சு வரல, நீங்க பாருங்கன்னு சொன்னதுக்கு அவர் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளதாம்மா இருக்கு, இந்த பொண்ணுக்கு வர வைக்கிறவங்களுக்கு என் பொண்ணு கொஞ்சம் சுத்தம் இல்லாம இருந்துச்சு, அதனால அவரால் அதுவும் நம்பிக்கல வரும் பாப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட நான் விளக்கு வச்சுதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன ஆனா கோயில் வீடாது, கோயில் வீடாவும் இருக்கு. அந்த கோயில் வீட்டுலதே அவர் அங்கிட்டு அந்த இடத்துல வச்சு பேசலாம். நீங்க என்ன காளான் விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த மாதிரி இது வேணுமா? ஆனா பூஜை அறையில தான் இருக்கு வச்சிருக்கேன். இந்த பூஜை அறையை மாத்தணுமா? வணக்கம் அண்ணா. மகிழ்ச்சி. இந்த மதுரையிலிருந்து பேசிய இந்த இந்திரா அவர்களை நான் சந்தித்து விட்டேன். அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று பார்த்தேன். அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு அவர்கள் வீட்டில் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட வழிகாட்டி இன்று அவர்கள் எடுத்து வழிபாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்மசான பெட்டிங்கிற ஊருக்கு சென்றேன். 2 முறை அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். மதுரையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். போய் பார்த்து, ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அதிசயம் என்னென்னா, முதல் முறை நான் செல்லும் பொழுது கன்னி அவங்க எடுக்கிறதுக்கு முன்னே நான் பார்க்க போகிறேன். அவங்க வீட்டுக்கு போகிறேன். போகும்பொழுது அந்த வீட்டில் ஒரு 1.25 வயசு குழந்தை.
என்னை பார்த்து வாசலில் நின்று நான் உள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னே சொன்ன வார்த்தை கன்னியம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அனைவருக்குமே ஆச்சரியம். சரி, இந்த குழந்தை இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அன்னைக்கு நான் நல்லபடியாக இருந்து பேசிட்டு எடுத்துகிட்டு விரைவில் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்போம் என்று கூறிவிட்டு வந்து விட்டேன். பின்பு அவர்கள் என்னை பார்க்க வந்து அந்த தெய்வத்தை முறைப்படி எடுத்து இன்று வரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ கன்னி தெய்வத்தை எடுத்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு போகிறது வழக்கம்ல. அப்போது இப்போ சமீபத்தில் தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னே மதுரை செல்கிறேன் என்று போட்டிருந்தேனே, அப்போது நான் அங்கே போனேன். பெரிய ஆச்சரியம் என்னென்னா, வீட்டு வாசலில் எனக்கு தண்ணி வச்சுருக்காங்க. காலை கழுவிட்டு உள்ளே வர்றதுக்கு தண்ணியை அவங்க ஊற்ற வரும்பொழுது நானே ஊற்றி கொள்கிறேன் என்று இவர் காலை கழுவிட்டு உள்ளே போகவும் அந்த குழந்தை ஒரு சேரை இழுத்து, பெருமைக்காக சொல்லலை, அவங்க அந்த பதிவை கேட்டவுடனே இதுக்கு பதில் தருவாங்க, அந்த சேரை போய் தட்டுது, என்னை உட்கார சொல்லுது. அதில் இதுக்கிடையில் அந்த குழந்தை யார்கிட்டையுமே அப்படி பழகாதான், யார் தூக்குனாலும் போகாதான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை என்னை அறிமுகமே கிடையாது, என்னை யாரென்றே தெரியாது, என்னை அழைத்து சேரில் உட்காருன்னு சொல்லுது. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்த வீட்டிற்குள் நேரடியாக போய் கன்னி தெய்வத்தை வழிபட்டு விட்டு தான் அடுத்த ஒரு வேலையை ஆரம்பிப்பேனே தவிர உடனே போய் சேரில் உட்கார்றது, சும்மா கதை விட்டுட்டுருக்கிறது, இதுக்கெலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். அப்போ வாரேம்மான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டேன், எங்கள் கன்னி பதிக்குள்ளே போய் கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய கால் என்னுடைய ஃபேண்டை பிடிச்சி அந்த குழந்தை இழுக்குது. கன்னியம்மா கன்னியம்மா கன்னியம்மான்னு மழலை குரலில் சொல்லுது. அது சொன்ன விதமே ஒரு அழகு. ஆனால் என் ஃபேண்டை பிடிச்சி இழுக்குது. என் துடைப்பகுதி என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கு. அப்படி அந்த குழந்தை நான் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய காலை பிடித்து இழுக்கும்போது நான் கண்ணை திறக்காமலேயே அந்த கன்னியம்மாவிடம் வழிபட்டு கொண்டே இந்த குழந்தைகிட்ட சொல்கிறேன், வாரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தேன். பின்பு வணங்கி முடித்த பின்பு அங்கே வீட்டிற்குள் வந்தால் அந்த குழந்தை என்னிடத்தில் நடந்த விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 1.5 வயது குழந்தை இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று. ஏனென்றால் மழலை பேச்சில் கன்னியம்மா என்று அழைத்தது, பின்பு சேரில் உட்கார வைத்தது, பின்பு நேரடியாக என்னை வந்து நான் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது என் காலில் என்னுடைய ஃபேண்டை பிடிச்சி என்னை இழுத்தது. கன்னிம்மா கன்னிம்மா அப்படின்னு சொல்லி இழுத்தது. அந்த குழந்தையின் தாய், தாத்தா, பாட்டி இந்த 3 வட்டம் மட்டும் தான் அந்த குழந்தை போகுமா, வேறு யார்ட்டையும் போகாதான். அப்படி இருக்கும் ஒரு குழந்தை என்கிட்ட வர்றதை பார்த்து அவங்க அவ்வளோ ஆச்சரியத்தோடு அதை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். ஆமாம் உறவுகளே, குழந்தைகள் கண்ணுக்கு நாம் யார் என்று தெரியும். என்னோடு இருக்கக்கூடிய அத்தைகள் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிவார்கள். அவர்கள் என்னிடத்தில் விளையாடவில்லை, அத்தைகளிடத்தில் விளையாட வேண்டும் தான் அவர்கள் என்னிடத்தில் வந்து அந்த குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருந்தது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சி. இந்த குடும்பத்திற்கு அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு சேட்டை இருக்குது. அந்த சேட்டையெல்லாம் நம்ம அந்த கன்னியம்மா பார்த்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு கன்னி தான் முறைப்படி எடுத்திருக்கு. இவங்களுடைய கணவன் வழியில் ஒரு கன்னி, அவங்க கணவனுடைய அக்கா கட்டி கொடுத்த வீட்டில் ஒரு கன்னி இருக்குது. அவரும் நல்ல மனிதர். அவர் வீட்டில் இருக்க கன்னியும் இவங்க வழிபட்டாங்கன்னா 2 கன்னியும் சேர்ந்து இவருடைய வம்சத்தையே வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நமது கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா, கன்னி தெய்வங்கள் ரூபினிஷா, லைஷால் அத்தைகள் துணை அண்ணா. வாழ்க கன்னி தெய்வங்களின் புகழ், வளர்க கன்னி தெய்வங்களின் நாமம். அண்ணா, எனது குடும்பத்தில் வாடகை வீட்டில் நீங்கள் சொல்லியபடி கன்னி தெய்வத்தை 4 முக விளக்கு வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றேன் அண்ணா, கடந்த 1 வருடமாக. அதற்கு நான் சாட்சியாக சொல்ல பெருமைப்படுகிறேன் அண்ணா. கடந்த 3 வருடங்களாக எனது மகன் ஆடிட்டர் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றான் அண்ணா. ஆனால் முழுமையாக அதை தேர்ச்சி பெற முடியவில்லை. 30-40 மார்க்கு வித்தியாசத்தில் அவன் வெற்றி பெற முடியாமல் போயிருந்தது. இப்போ நமது கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபட ஆரம்பித்ததிலிருந்து முதன்முறையாக இன்டர்னல் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறான் அண்ணா, வெற்றி பெற்றிருக்கிறான் அண்ணா. அது முழுக்க அந்த புகழ் நமது கன்னி தெய்வங்கள் ரூபினிஷா, லைஷால் அத்தைகளுக்கும் எங்களது கன்னி தெய்வங்களுக்கும் மட்டுமே. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. இதைத்தான் நான் சொல்கிறேன். கன்னி தெய்வ வழிபாடு என்பது நம்பி பிடிக்கும் பிள்ளைகளை வாழ வைப்பது மட்டுமே. நீங்கள் நம்பாமல் எவ்வளவு கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நம்பி வழிபடும் பொழுது அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உங்களை வாழ வைக்கும் என்பதுக்கு தான் இது ஒரு சாட்சி.
மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அவனது வெற்றிக்கு காரணம் நமது கன்னி தெய்வங்கள் மட்டுமே அண்ணா. மிக்க மிக்க நன்றி அண்ணா. இதேபோல் ஃபைனல் தேர்விலும் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று ஆடிட்டராக வருவான் என்று மிக மிக நமது கன்னி தெய்வங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அண்ணா. நன்றி அண்ணா. அண்ணா, நான் முதல் பதிவிலிருந்து 425வது பதிவு வரை, அதாவது தற்போதைய பதிவு வரை முழுவதும் பார்த்துவிட்டு இப்போ மறுபடியும் முதல் பதிவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் அண்ணா. அதில் 69வது பதிவில் ஒரு சகோதரர் 69வது பதிவில் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், கன்னி தெய்வத்தின் பதியிலிருந்து பிடிமண் எடுத்து வரலாமா என்று கேட்டிருந்தார். அதற்கு எனக்கு புரிந்த கேள்வி என்ன, வேறு ஒரு நம்மளது சொந்த ஊரில், ஒரு பூர்வீக ஊரில் இருக்கலாம், கன்னி பதி இருக்கலாம். அங்கிருந்து இப்ப நாங்கள் இருப்பது வாடகை வீடு என்பதால் அங்கிருந்து நம்ம பிடிமண் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து நம்ம விளக்கேற்றும் இடத்தில் வைத்து வணங்கலாமா அண்ணா? அது ஒரு சிறிய சந்தேகம் அண்ணா. இது அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. முதல்ல அதுக்கு முன்னே ஒன்று சொல்லிக்கிட்டேன். உங்களுடைய மகன் ஆடிட்டராக நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சில உலக தெய்வங்களுக்கு வந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு கோயில் கட்டுவாங்க. அந்த மாதிரி கன்னி தெய்வங்களுக்கு செய்யலாமா என்று கேட்டால் அது தவறு தவறு தவறு. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். கன்னி தெய்வத்தின் கோயிலில் இருந்து பிடிமண்ணை எடுத்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு வைத்து வழிபடலாமா என்று கேட்டால் மிகப்பெரிய தவறாகிவிடும். அதை செய்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதே போல் இன்னொரு சந்தேகம் அண்ணா, நிறைய பேர் சொந்த ஊரில் இருப்பவர்கள், கன்னிப்பதி இருப்பவர்கள், குலதெய்வ கோயில் இருப்பவர்கள் பௌர்ணமி தேதியில் நமது வீட்டிலிருந்து, நமது ஊரிலிருந்து, வாடகை வீடாக இருப்பதால் நமது ஊரிலிருந்து அங்கு சொந்த பதி இருக்கும் ஊருக்கு சென்று பௌர்ணமி அன்று வழிபட நிறைய பேர் விருப்பப்படுகிறார்கள் அண்ணா. நான் விசாரித்ததை வைத்து சென்ற பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் என்பதால் 6 மணிக்கு மேல் மற்ற கோயில்களிலே கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு முன்பாகவே நடை சாத்தப்பட்டது அண்ணா. அப்படி இருக்கையில் நமது சொந்த ஊரில் கன்னிப்பதியை திறந்து வைத்து 6 மணிக்கு மேல் திறந்து வைத்து விளக்கேற்றி பூஜை செய்யலாமா அண்ணா? இது அடுத்தவர்கள் என்னிடம் கேட்ட கேள்வி அண்ணா. நான் தற்போது கேட்கிறேன் அண்ணா. நன்றி அண்ணா. அருமையான கேள்வி. கன்னிப்பதி என்பது உங்களுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பதி. கன்னிப்பதி என்பது நம்மோடு கூடவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்திற்கு நீங்கள் பணிவிடை செய்வது தினமும் மாலை 6 மணிக்கு. எந்த சந்திர கிரகணமாக இருந்தாலும் பயம் இல்லை, தைரியமாக அந்த சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களுக்கு பூஜை வைங்க. ஏனென்றால் நீங்கள் கோயிலாக சதுரமாக கட்டி தனியாக ஒரு வைத்திருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் அதில் பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் 3 ரூம் 4 ரூம் இருக்கக்கூடிய இடத்துல 2வது ரூம்லேயோ 3வது ரூம்லேயோ இல்லை 4வது ரூம்லேயோ இல்லை ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் வச்சுருப்பீங்க கன்னியம்மாவை. சந்திர கிரகணத்தை பற்றி கன்னியம்மாவுக்கு எந்த கவலையும் இருக்காது, தன் பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் கவலை இருக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக உங்கள் தெய்வத்தை வழிபடுங்கள். நம்ம குடும்பத்தில் ஒரு துஷ்டினா மட்டும்தான் கன்னியம்மாவுக்கு தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டும். எந்த சந்திர கிரகணமும் நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. நம்மளை மீன்ஸ் நம்ம கன்னி தெய்வத்தை வழிபட நாம் இருக்கிறோம். நம்மை வாழ வைக்க நம் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள். இந்த ஒரு பிடிமானம் போதும். நம்பி பிடிச்சி நம்பி வணங்குங்க. எந்த கிரகணமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் வணங்கக்கூடிய கன்னி இந்த உலகையே கொண்டு வந்து அவருடைய கையில் கொடுத்தாலும் இந்த உலகம் எனக்கு பெருசு இல்லை, என் குழந்தைகள் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் எத்தனை கோடீஸ்வரங்க உங்கள் கண்ணியை விலை கொடுத்து வாங்கிடலாம்னு நினச்சாலும் வாங்க முடியாது. அவங்களுக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான். அவங்களுக்கு தேவை தன்னை நம்புகிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு விஷயமும் அவங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் தான். ஆகவே அன்பு பிள்ளைகளே, எந்தவித சூழ்நிலையிலும் எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி உன் தெய்வத்தை வழிபடுவதை விட்டு விடாதே. எதற்கும் அஞ்சாதே. எதுவாகினும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவங்களுடைய சக்தி குறைஞ்சிருமான்னு கேட்டால் ஒரு காலமும் குறையாது. நம்பி வணங்க பிள்ளைகள் இருந்தால் எப்படி சக்தி குறையும்? நம்பி வணங்க பிள்ளைகள் இல்லை என்றால் சக்தி இருப்பது கடினம். நம்பி வணங்க பிள்ளைகள் இருந்தால் சக்தி இருப்பது சாதாரணம். சக்தியோடும் முழு பவரோடும் இருந்து உன்னை வழி நடத்துவார்கள்.
உன் கூடவே இருப்பார்கள், உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் பார்ப்பார்கள், உன்னை வாழ வைப்பார்கள் என்பதை உறுதியாக சொல்வேன். அன்பானவர்களே, தயவு கூர்ந்து எதற்கும் அஞ்சாமல், சாஸ்திர சம்பிரதாயங்களை போட்டு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தினமும் மாலை 6 மணிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பம் வாழும் 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 என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவில் இருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வம் துணை.